இந்த தர்மசாலா அப்படின்ற ஒரு கோயில்ல எப்படி வீரேந்திர ஹெக்டே வந்து ஒரு வழித்துணையா இருக்காரோ, அதற்கு எக்ஸாம்பிளா தமிழ்நாட்டிலயும் நிறைய சாமியார்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜக்கி வாசுதேவ் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல அவ்வளோ ஒரு இடத்த சுருட்டி அங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவரை பத்தியும் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அங்க நிறைய பேர் வந்து பக்தர்களா வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நிறைய பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி, அதுக்கப்புறம் நிறைய பேரை வந்து அங்கேயே மர்டர் பண்ணி பல விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு. ஆனாலும் இதுவரையுமே ஜக்கி வாசுதேவ் வந்து ஜெயிலில் போட போறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவரை பத்தி ஒரு விஷயம் கூட யூடியூப்ல இப்போ வர மாட்டேங்குது. ஆனாலும் அவருடைய அந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போவாங்க. முக்கியமான நபர்கள், செலிபிரிட்டிஸு, பிஸ்னஸ்மேன் எல்லாமே அங்கே போயிட்டு அந்த நைட்டு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு இந்த வருஷமும் அது நடக்கும். இது வழக்கமாக நடக்கிறது தான். நம்மளுடைய இந்த சாமியார் அப்படின்ற ஒரு போர்வை வந்து ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கு. இதுதான் என்னுடைய வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது போல தான் அங்கேயும் நடக்குது. உதாரணத்துக்கு நம்ம நித்யானந்த சாமியை கூட நீங்க எடுத்துக்கங்களேன். அவர் பார்த்தீங்களா, இங்க நல்லா வாழ்ந்தாரு, இப்போ ஒரு தனி தீவுல நல்லா வாழ்ந்துட்டு இருக்காராம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், அதுல எல்லாம் பக்தர்கள், இதுதான் வந்து அவங்களுடைய போர்வை. இந்த போர்வையை தாண்டி அவங்களுக்குள்ள நம்மளால போக முடியல. என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே, எந்த ஒரு பெரிய விஷயம் நடந்தாலுமே, அவங்கள வந்து ரேப் பண்ணி தான் கொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட, அந்த சாமியார் மேலேயோ, அந்த மடத்துல இருக்கிற நபர்கள் மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்றாங்க. இதுதான் வந்து இப்போ இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரைம். இன்றைய மனம் திறந்து நிகழ்ச்சியில் நான் இதை உங்களிடம் மனம் திறந்து என்னுடைய மனசு சொல்றதை நான் சொல்லியிருக்கேன். இத்தோட இந்த மனம் திறந்து நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.